இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கூடி வந்த யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கு விலக்கி சகல நன்மைகளான நிரப்பி உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த காலதே ஆராதனையில் வாக்கு தத்தத்தை மையமாக வச்சு தொடர்ச்சியாக கவனிக்கிறோம். கடைசியாக நம்ம கவனித்தது விசுவாசிக்கிறவன். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இதெல்லாம் சொல்லி நம்ம லேட் ஆகிடும். தொடர்ச்சியாக கவனிக்கிற வார்த்தை இது ஆபிரகாம் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அப்போ ஆபிரகாம் சந்ததி எப்படி இருப்பாங்க என்று சொல்லி தொடர்ந்து கவனித்து கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் நம்ம கவனித்தது ஆபிரகாம் சந்ததி என்ன செய்வார்கள்? விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி கவனித்தோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்குது? எந்த சந்ததி கூட விசுவாசிக்கும், எந்த சந்ததி எப்படி விசுவாசிக்கணும் ரெண்டு கதை சொன்னேன். எந்த சந்ததி எப்படி விசுவாசிக்கும் இல்லையா? பிசாசுக்கு ஒரு சந்ததி இருக்குது, பிசாசுக்கு ஒரு சந்ததி இருக்குது. அவன் எப்படி விசுவாசிக்குவான்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிப்பான் இல்லையா? அப்போ நீ நானும் அதோட நின்றுட்டானா நம்ம எந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்துருப்போம்? பிசாசு லிஸ்டோட போய் சேர்ந்து அந்த சந்ததியோட போய் சேர்ந்துரும். அவனுக்கு என்ன செய்ய முடியாது? தேவன் சகாயம் பண்ண முடியாது. தேவன் என்ன செய்ய முடியாது? சகாயம் பண்ண முடியாது. சகாயம் யாருக்கு தான்? ஆபிரகாமின் சந்ததிக்கு. அப்படின்னா இப்போ அவன் கேட்டகரியை விட ஒரு கேட்டகரி நமக்கு என்னவா இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். நாம என்ன விசுவாசிக்கணும் என்று கடந்த வாரத்துக்கு முன்னாடி வர சொல்லி அமைச்சோம். எதை விசுவாசிக்கணும்? கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆனால் என்ன செய்ய முடியாது? வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. எசேக்கியேல் 27 சொன்னாரு, நீ ஏதேனில் இருந்தவன், நீ ஏதேனில் இருப்பான்னு அவனை சொன்னான். அவன் சொல்லுவான், இல்லை இல்லை நான் எங்கே தான் போவேன், நான் மேலே தான் வருவேன், நான் கீழே எல்லாம் இருக்க மாட்டேன். சொல்றதை அவனால் என்ன செய்யவே முடியாது? விசுவாசிக்கவே முடியாது. அப்போ எப்போ விசுவாசிக்க முடியும்னு சொன்னான்? எப்போ முடியும்? கர்த்தர் எனக்கு சொல்லுவது எல்லாமே என்னுடைய நன்மைக்காகத்தான் என்று நான் விசுவாசித்ததான் கர்த்தர் எனக்கு சொல்ற வார்த்தை நான் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும் என்று சொல்லி கடந்த வாரத்துக்கு முன்னாடி நம்ம கவனித்தோம். ஆமென். இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும்னா, தயவு செய்யக்கூடியது ஆபிரகாமின் சந்ததி. என்ன செய்யும்? தயவு செய்யும். என்ன செய்யும்? தயவு பாராட்டும், தயவு செய்யும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21, 21, 22. அவன் குடியிருக்கையில் தாய். அடுத்த வசனம், அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதிக பீக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காகவும் என் குமாரனுக்காகவும் என் பேரனுக்காகவும் வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்தை நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்தில் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு கொடு என்றான். 24வது வசனம், அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்ன. என்ன கேட்டாவன்? நீர் எனக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கேட்டான் இல்லையா? நீர் எனக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கேட்டான். தயவு என்பது கனிகளிலே ஒன்று இல்லையா? ஆவியின் கனிகளை பார்த்தீங்கன்னா, பைபிளை பார்க்காத கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம், சொல்லாதவர்களுக்காயும் தோத்திரம் இல்லையா? சொன்னவங்களுக்காயும். சண்டே பிள்ளை உரம் கூட வாயை திறக்கலையே. சண்டே கிளாஸ் போகிறோம், ஒருத்தன் கூட வாயை திறக்கலையே, சொல்லி தரலையா? சரி. அப்போ ஆவியின் கனியில் ஒன்று என்ன? தயவு, நற்குணம் இல்லையா? ரெண்டு வருது. இது ரெண்டு சேர்ந்து வரும். அதான் சொல்ல விரும்ப இன்னைக்கு. அப்போ தயவுன்னா என்ன? தயவுன்னா என்ன? இப்போ ஆபிரகாம் சந்ததியை பார்த்து கேட்க மாதிரி யாரையும் கேட்கல. அந்த அபிமெலேக்கு வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? நான் உனக்கு தயவு செஞ்சது போல நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்யும்படிக்கு கர்த்தர் மேல ஆணையிட்டு கொடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அவனுக்கு ஆபிரகாம் ஆணையிட்டு கொடுத்தான். அப்படின்னா இப்போ ஆபிரகாமுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு? தயவு செய்ய விரும்புகிறார் இல்லையா? தயவு செய்ய விரும்புகிறார். தயவுன்னா என்ன?
இது ஆவியின் கனிகளில் ஒன்றுன்னு வர சொல்லிட்டேன். எனக்கு ஏன் தான் சொல்றேன்னா காரணத்தோட சொல்றேன் இல்லையா. ஆவியின் கனியில 2 சொல்றேன், தயவு, நற்குணம் இல்லையா. அன்புல ஆரம்பிச்சாரு, சந்தோஷத்துல ஆரம்பிச்சாரு, சமாதானத்தில் நினைச்சாரு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் இல்லையா. எதை ஆரம்பிச்சதுக்கு போயிட்டாரு, அந்த தயவையும் நற்குணத்தையும் சேர்த்து வருது இல்லையா. அன்பு, தயவு, சமாதானம், நற்குணம் அப்படி வரல. எழுதப்பட்ட வரிசையை பாருங்க இல்லையா. எழுதப்பட்டுக்கிற வரிசை அப்படின்னா இந்த தயவும் நற்குணமும் பக்கத்துல வரும். அன்பு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, ஆனா தயவும் நற்குணமும் பக்கத்துல இருக்குது இல்லையா. ஏன் அப்ப அன்பு பக்கத்துல தயவு வச்சிருக்கலாமே, வச்சிருக்கலாம் தானே, வச்சிருக்கலாம். ஆனால் வைக்க முடியாது. அதான் நான் கொஞ்சம் பார்க்குறேன். நான் சொல்கிறேன் எப்படி எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி சீக்கிரம் என்ன செஞ்சிடறேன், முடிச்சு அனுப்புகிறேன். நானும் சீக்கிரம் முடிக்க நினைக்கிறேன். ஆனாலும் அந்த தேவ பிரசனை வராமல் உள்ளே போக முடியல. தேவ பிரசனை வராமல் உள்ளே போக முடியல. அப்படி போயிருந்தால் மொத்த பேரும் தாலாட்டி பாடி தூங்க வச்சு சொல்லி அனுப்பியிருப்பேன். அதனால தான் அந்த தேவ பிரசனுக்காக போராடுறது. எதுக்கு, ஏன் அந்த தேவ பிரசனை வர்ற வரைக்கும் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம். என்ன காரணம், அந்த தேவ பிரசன்னம் வந்தால் தான் உன் உள்ளக்கிற பாறையெல்லாம் உடையும். உள்ளக்கிற பாறையெல்லாம் ஏற்கனவே பூட்டி சாவியை தொலைச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லையா. வீட்டில் பூட்டி சாவி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, தொலைச்சி வந்திருப்பீங்க இல்லையா. அப்போ அந்த பூட்டை உடைச்சி, அந்த சாவியை உடைச்சி, அந்த தாப்பாலை உடைச்சி, உள்ளக்கதை உடைச்சி இப்போ போடுறத என்ன செய்யணும், உள்ளே போய் விழுந்து முளைக்கிற அளவுக்கு என்ன பண்ண விழணும் இல்லையா. அதுக்காக தான் அந்த தேவ பிரசனம் வருகிற வரைக்கும் ஏன் போராடுறேன்னா அவளுக்கு போராடுறோம் இல்லையா. ஏன் அவளை போராட்டன்னு கேட்காதீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது அப்புறமா கடைசி அவங்களுக்கு நான் சொல்லுவேன். யாருக்கு, கடைசியாக தலைவர்களுக்கு கடைசியாக சொல்லுவேன். எதை போகும்போது முடிச்சுட்டுலாம் ஓடிடாதீங்க, மைக்கு புல்பீட்டு வரவங்கள நின்று என்ன பார்த்துட்டு போகணும். அதனால தான் அப்புறமா தான் நீங்கள் எல்லாம் போகணும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போயிட்டோம், புல்பீட்டுக்கு வரப்போ நின்று நான் பார்த்துட்டு தான் போகணும். உங்களுக்கு தனியாக ஒரு விசேஷம் இருக்குது, உங்களுக்கு விசேஷம் ஒரு அபிஷேகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க சரியா. கர்த்தரை ஆஸ்வதிப்பா. அப்போ தயவும் நற்குணம் என்னன்னா அப்படி பக்கத்தில் என்ன வரும், தயவும் நற்குணமும் பக்கத்தில் என்ன செய்து இருக்குதுன்னா இது 2 என்ன வரும், அப்படி கொஞ்சம் ஒட்டி வரும். இது கொஞ்சம் என்ன செய்யும், ஒட்டி வரும். அன்புக்கு பக்கத்தில் தயவை வைக்கல, அன்புக்கு பக்கத்தில் நற்குணத்தை வைக்கல. தயவை எங்க வைக்கிறாரு, தயவை எங்க வைக்கிறாரு, நீடிய பொறுமைக்கு பக்கத்தில் தயவை வைக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் எதை வைக்கிறாரு, நற்குணத்தை வைக்கிறார். அது பிறகு மற்றதெல்லாம். அப்போ அந்த தயவும் நற்குணம் என்ன வரும், பக்கத்தில் இருக்கும். 2க்கு வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சொல்ல வரும். அதை கொஞ்சம் அழுத்தி அதை நான் கொஞ்சம் விளக்க வருகிறேன். ஆமே சரி. இப்போ தயவுன்னா என்ன, தயவுன்னா என்ன. நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லும் போது எல்லாரும் பைபிளை திறக்கணும், எல்லாரும் பைபிளை புரட்டணும். ஆமே ஆமே. ஒரு பக்கம் வசனத்தை எழுதணும், ஒரு பக்கம் என்ன செய்யணும், பைபிளை புரட்டணும் சரியா. ஏன் ஸ்கிரீன் படம் இருக்கு தெரியுமா, ஏன் இது படம் இருக்கும், ப்ரொஜெக்டர் ஏன் போடாத இருக்கு தெரியுமா. போட முடியாம இல்லை, நான் போட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் பைபிள், பாட்டு புக்கு, நோட்டு, பேனா மொத்தமாக வீட்டில் வச்சுட்டு கைவீசின்னு வந்துடுவீங்க. அதனால தான் போடாமல் இருக்கேன். எதுக்கு, ப்ரொஜெக்டர் போட்டு ஏன் ஆப்ரேட் பண்ணல, ரொம்ப போராடுறாங்க, போட்டி ஆகணும். நான் சொன்ன போடவே மாட்டேன். ஏன் போட மாட்டேன், இப்போ நிறைய பேர் கையில் பாட்டு புக்கே கிடையாது, அது வேறு விஷயம் இல்லையா. நிறைய பேர் கையில் பைபிளும் கிடையாது. செல்ஃபோனை பார்த்து பைபிள் படிக்கிறது இங்கே இருக்கவே கூடாது. சபைக்குள்ளே உட்காந்து செல்ஃபோனை பார்த்து பைபிள் படிக்கிறது இருக்கவே கூடாது. இங்கல்ல நம்ம சபையில் இருக்கவே கூடாது. மற்றவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்க பாடு. நம்ம சபையில் செல்ஃபோனை பார்த்து பைபிள் படிக்கிறது, செல்ஃபோனை பார்த்து பாட்டு பாடுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. பைபிள் படிக்கிறதோ பாட்டு படிக்கிறதோ எதை திறக்கக்கூடாது, செல்ஃபோனு பேசுறதுக்கு. நீங்கள் என்ன பஸ்ஸில் போகிற பாரு, அப்போ செல்ஃபோனை பயன்படுத்திக்கும். ஆனால் எவன் பயன்படுத்தக்கூடாது, சர்ச்சில் உட்காந்து பைபிள் படிக்கும்போது செல்ஃபோனை தள்ளி பார்க்குறதும் பாட்டை செல்ஃபோனுக்கு பார்க்குறத தவிர்ப்பது நல்லது. பாட்டை தவிர்ப்பது நல்லது. ஆனால் பைபிளை கட்டாயமாக தவிர்த்தணும், விடவே மாட்டோம், செல்ல பிடிக்குவேன். இந்த பைபிள் தான் சாதாரணமாக கையில் வரல. பைபிள் வந்துட்டு உனக்கு சாதாரணமாக கையில் வரல சரியா. இதுக்கு எத்தனை பேருடைய உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியாது, எத்தனை உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால் இதுக்கு அவளை பேருடைய ரத்தம் கரையம் செலுத்தப்பட்டிருக்கு. அத்தனுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கரையம் செலுத்தப்பட்டிருக்கு. அதனால் பைபிள் தயவும் நற்குணமும் பக்கத்தில் இருக்கலாம். அப்போ தயவுனா என்ன, ஞானி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நன்மை செய்ய மனுஷர் கொண்டிருக்கும் ஆசையே தயவு. அப்போ தயவுனா என்ன, ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கு எனக்கு ஆசை வருது பாரு.
அந்த ஆசையே தயவுன்னா அந்த ஆசை நிறைவேற்றுவது அதுதான் தயவு. ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது தான் தயவு. ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது தான் தயவு. பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, யாருக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க? அதை விட இப்படி கேட்டால் நல்லா இருக்கு இல்லையா? யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கிறீங்களா? யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்காவது நன்மை செஞ்சதா உங்களுக்காய் ஸ்தோத்திரம் இல்லையா? செய்யாதவங்களுக்கு என்ன செய்யுது? ஸ்தோத்திரம் பண்ணிக்க வேண்டியதான், வேற வழி ஒன்றும் இல்லை. அப்போ நன்மை செய்வதற்கு ஆசைக்கு பேர் தான் என்னது? தயவு. இந்த நன்மையை எப்படியெல்லாம் செய்யலாம்? இந்த நன்மையை எப்படி ஒரு மனுஷனுக்கு செய்யலாம்? 2 விதத்தில் இந்த நன்மையை நான் சுட்டி காட்டப்படும். அதுதான் இந்த தயவுக்கும் நற்குணம். நற்குணம் என்ன செய்யும்? தயவு என்ன செய்யும்? நற்குணம் என்ன செய்யும்? தயவு என்ன செய்யும்? தயவுனா என்ன? ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கு எனக்கு வருது, ஆசை வருது பாரு. என்னதுக்கு ஆசை வரணும்? நன்மை செய்வதற்கு ஆசை வரணும் இல்லையா? அவனுக்கு தேவையான நன்மையை நான் செய்வதற்கு எனக்கு என்ன வரணும்? எனக்கு ஆசை வரணும். அப்ப நன்மையை எப்படி செய்யணும்? ஆசையோட செய்யணும், விருப்பத்தோட செய்யணும் இல்லையா? வருத்தத்தோட செய்யக்கூடாது, விருப்பத்தோட செய்யணும். எதை? ஒரு மனிதனுக்கு நாம் செய்கிற நன்மையை வருத்தத்தோட செய்யக்கூடாது, விருப்பத்தோட என்ன செய்யணும். அதுக்கு பேர் தான் என்னது? தயவு. எது? வருத்தத்தோடு செய்யாம விருப்பத்தோடு செய்வதற்கு பெயர் தான் தயவு. அந்த நன்மையை எப்படி செய்யலாம்? அந்த நன்மையை 2 விதங்களில் நன்மையை செய்யலாம். 2 விதங்களில் நன்மையை செய்யலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிற முதல் வேத பகுதி. இந்த தயவை, நன்மையை எப்படி செய்யலாம்? 2 விதங்களில் செய்யலாம். 2 விதங்களில் செய்யலாம். அதில் ஒரு விதம் தான் தயவு. அதான் சொல்ல விரும்புறது. தயவுனா என்ன? ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கு நாம் கொண்டிருக்க ஆசையே தயவு இல்லையா? அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆவியின் கனி இருக்குதுன்னா அவனுக்கு என்ன ஆசை இருக்கணும்? நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கணும். நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கணும். தீமை செய்யறதுக்கு ஆசையே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ஆவியின் கனி அல்ல இல்லையா? அவங்களுக்குள்ள ஆவியின் கனி இல்லை. ஆவியின் கனி கனியே இல்லை இல்லையா? என்ன இல்லை? அது கனியே இல்லை. என்ன கனி இல்லை? அது முழுசு. என்ன செய்ய? சரி இல்லையா? நிறைய பேர் கனின்னு பேர் வச்சிருக்கீங்க, தோத்திரம் உங்களுக்கு இல்லையா? ஆனால் கனியாக இருங்க, காயாக இருக்காதீங்க இல்லையா? என்னவா இருங்க? கனியாக இருங்க. என்னவா இருக்காதீங்க? காயா இருக்காது. அது எட்டிக்காயா இருக்காதுங்க, பாவக்காயா இருக்காதீங்க. என்ன காயா இருங்க? காயா இருந்தால் கூட பரவாயில்ல. என்ன காயா இருங்க? இந்த அத்திக்காயா கூட மாறி இருங்க. ஆனால் என்ன காயா இருந்துடாதீங்க? பாவக்காயா இருந்துடாதீங்க. ஆமே. அந்த பாவக்காய் என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க. அதனால் அப்படி இருக்கு இல்லையா? அப்போ ஆவியின் கனி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுக்குள்ள கட்டாயமா தயவு இருக்கும் இல்லையா? ஆவியின் கனிகளா ஆவியின் கனியா? பின்னாடி எதனா சொல்லுங்களேன். கனியா கனிகளா? ஏன்னா 9 இருக்குல்ல. இப்ப அன்பு அப்படின்னாக்கா கனின்னு முடிச்சிடலாம் இல்லையா? ஆனா என்ன சொல்லுது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சடகம், சாந்தி, இப்படிலாம் முடிச்சு வர்றாரு இல்லையா? இப்ப இத்தனைக்கு தான் இது ஒண்ணு ஒருமையா பன்மையா? அதனால ஆவியின் கனியா ஆவியின் கனிகளா? சரி, எனக்கு ஒன்றும் விளங்கல. கனின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆவியின் கனி அப்படின்றவங்க மட்டும். சரி, கனிகள்ன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சில பேர் எதுக்குமே தூக்கல. என்ன காரணம்? என்னத்துக்கு வம்பு? எப்படியா? என்னத்துக்கு? அது கனியா இருந்தா என்ன, கனிகள் இருந்தா என்ன இல்லையா? அப்படியா? ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி இல்லையா? இது ஏற்கனவே உங்களுக்கு படம் போட்டு விளக்கிட்டேன். என்ன செஞ்சிட்டேன்? படம் போட்டு விளக்கிட்டேன். அன்பு தான் ஆவியினுடைய கனி. அந்த ஆவியின் அன்பு என்ன வரும் அப்படின்னா திரித்துவம் 3 சேர்ந்தது தான் கனி. திரித்துவம் 3 சேர்ந்தது தான் கனி. சரியா? திரித்துவம். இப்போ எனக்கு அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு அது படம் போட்டு சொல்லிட்டேன். சரியா? படம் போட்டு சொல்லிட்டேன். இயேசுக்கு எதை குறிக்கும், பிதாவுக்கு எதை குறிக்கும், பரிசுத்தாவிக்கு எதை குறிக்கும். இது 3 சேர்ந்தது தான் கனி. இது ஒரு மனுஷனுக்குள் தேவன் இருந்தா கட்டாயமா தயவு வெளிப்படணும். அதுதான் சொல்ல வருது. ஒரு மனுஷனுக்குள் ஆண்டவர் இருந்தா, பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்களேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இருந்தாருன்னா விடாதீங்க. கர்த்தர் ஆண்டவர் இருந்தா, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தா
கட்டாயமா கனி வெளிப்படும். அந்த கனியில ஒண்ணு என்ன? தயவு இல்லையா? தயவுனா என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் கொண்டிருக்கிற ஆசை தான் தயவு இல்லையா? அப்ப ஆண்டவர் எனக்குள்ள தயனால் என்ன வரும்? தயவு வரும். தயவுனா என்ன? மற்றவர்களுக்கு நாம் செய்கிற நன்மைக்கு என்ன வரணும்? ஆசையோடு செய்யணும். என்ன செய்யணும்? செய்யறோமா? செஞ்சாதான் ஆண்டவர் உள்ள இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா பிதாவுக்கு வேற அர்த்தம், இயேசுவுக்கு ஒரு அர்த்தம், பரிசுத்தாவி, இதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு உங்களுக்கு சரி இப்போ எடுக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை, என்ன சீக்கிரம் முடிக்கணும். அதனால இந்த மூணு சேர்ந்தது தான் அந்த கனி. அந்த கனி தான் யாருன்னா அன்பு. சரியா? அந்த அன்புல ஆரம்பிச்சு ஆவியின் கனி ஒன்று தான். அந்த அன்புக்கு வர கிளைகள் தான் மற்ற 8. அன்பு தான் ஆவியின் கனி. அந்த ஒன்றில் வரக்கூடிய 8 கிளைகள் தான் கனிகள். அப்படி சொல்ல கனிகள் அல்ல, கனி தான். அந்த 8 கிளைகள். அன்பு என்னது? அது ஒரே ஒரு கனி தான். இந்த அன்பு தான் யாரு? தேவன். இந்த தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா கட்டாயமா மற்றவனுக்கு நன்மை செய்வதற்கு நமக்கு என்ன வரணும்? ஆசை வரணும். அந்த ஆசை எனக்குள்ள நமக்குள்ள வரலன்னா நமக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நமக்குள்ள ஆண்டவர் இல்லை. எனக்கு யாரும் நன்மை செய்யல. ஒரு இடம் நன்மையை கூட நான் எப்படி செய்யல? விருப்பத்தோட செய்யல. சரி ஏதோ செய்ய சொல்றாங்க வருத்தத்தோட செஞ்சா கட்டாயமா உனக்குள்ள யார் இல்லைன்னா ஆண்டவர் இல்லை. விளக்கத்து நேரம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். சரி, அப்ப மனுஷனுக்கு தண்டனை தான் தயவுன்னா இந்த நன்மையை 2 விதமா நம்ம செய்யலாம். ஒன்னு எப்படி செய்யலாம்? இப்ப வாசிக்கலாம். யோவான் 2:14 வாசிக்கலாம். ஆடுகள், அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்ந்து அவர் எருசலேமுக்கு 14 வசனம் படி. யூபனுடைய பண்டிகை சமீபமாக இருந்தது. எருசலேமுக்கு போனார். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவர்களை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுகளுடைய பலகையை கீழே கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்றார் இல்லையா? இவைகளை இவ்விடத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்றார் இல்லையா? 3 கதை இயேசு செய்கிறார். என்ன செய்யறாரு? ஒன்னு என்ன? ஆடு மாடுகளை துரத்தி விட்டார் இல்லையா? அது என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? கயிற்றினால சவுக்க உண்டாக்கிட்டார் இல்லையா? முதல்ல என்ன செய்யறாரு? கயிற்றினால சவுக்க உண்டாக்குறார். எதுக்கு? இந்த ஆடு மாடுகளை சும்மா சொன்னா கேட்காது இல்லையா? அது என்ன சொன்னதான் கேட்கும்? 2 அடி அடிச்சாதான் என்ன செய்யணும்? கேட்கும் இல்லையா? அப்ப ஆடு மாடுகளை அடிச்சு துரத்திட்டார் இல்லையா? அடுத்து என்ன செஞ்சாரு? காசை கீழே கொட்டிட்டார். அடுத்து என்ன செய்யறாரு? புறாவிக்கோட பார்த்து எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? சரி, இது வெவ்வேறு காரியங்கள். இப்ப அங்க நான் போல இது என்ன செய்யணும்? இதுக்கு பெயர் நற்குணம். எதுக்கு பேரு? இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 14-16 வரைக்கும் வருகிறது என்னன்னா நற்குணம். இங்க என்ன செய்யறாரு ஆண்டவர்? இங்க ஒரு நன்மையை செய்யறாரா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்ப ஆடு மாடுகள் அவர் எடுத்துன்னு போயிடல இல்லையா? காசை சுருட்டி பையில போட்டு போயிடல இல்லையா? புறாவை துரத்தி விடல. என்ன பண்ணியிருக்கணும்? புறாவை துரத்தி விட்டுருக்கணும் இல்லையா? ஆடு மாடு பிடிச்சிட்டு போயிருக்கணும். காசை சொல்லி பையில வச்சுட்டு போயிருக்கணும். அப்படி போயிருந்தா இது வேற இல்லையா? இப்ப தேவன் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? நன்மையை செய்யறார். யாருக்கு? இப்ப தேவாலயத்துக்கு வந்துட்டாரு. இது என்னவா மாத்துறாங்க? இது என்ன? வியாபார வீடா மாத்துறாங்க. ஆனா என்னவா மாத்தக்கூடாது? தேவனுடைய ஆலயத்தை வியாபார வீடா மாற்றக்கூடாது. அப்படி மாற்றும் போது அவங்க ஒரு தப்பு பண்றாங்க. அந்த தவறுக்கு என்ன சார் தப்பு பண்ணவங்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்யறார். எதுக்கு? யாருக்கு எந்த இழப்பும்? இப்ப மாடு பிறந்தவனுக்கும் இழப்பு இல்லை, ஆட்டுக்கு வந்தவனுக்கும். ஏன்னாக்கா இந்த ஆடு மாடை நீங்க ஓட்டி விட்டீங்கன்னா சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு வந்துடும். ஆடு மாடுடைய பழக்கம் என்னன்னா, நீங்க ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறீங்கன்னு தெரியல இல்லையா? காட்டில் மேய்ச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காட்டில் மேய்ச்சிருக்கணும் சரியா? என்ன செய்வாங்க? காலையில் மாட்டெல்லாம் கழட்டி காட்டுக்குள்ள ஓட்டி விட்டுருவாங்க. சாயங்காலம் அந்த மாடு என்ன செஞ்சிடும்? எல்லா மாடும் கரெக்டாக 5 மணி ஆனால் எல்லா மாடும் வீட்டுக்கு வந்து நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். நாங்கள் வளர்ந்த இடத்துல இடையில ஆறு, இந்தான நிலம், அந்தான காடு. நாங்கள் வேலைக்கு இருந்தாக்க காட்டை மாட்டு கொட்டிட்டு வேலை பண்ணுவோம். திடீர்னு பார்த்தா ஆற்றுல ஏகப்பட்ட தண்ணி வந்துருச்சு. ஆற்றுல என்னாச்சு?
ஏகப்பட்ட தண்ணி வந்துச்சு. ஆள் இறங்க முடியாத அளவுக்கு தண்ணி. இந்த கரைக்கு அந்த கரைக்கு நல்ல தண்ணி போகுது. இந்த நீப்பத்தூர் ஆற்றுல அந்த தண்ணி, அந்த ஆறு அங்கே வரும். அந்த அவ்வளோ பயங்கரமான தண்ணி. மாடு பூரா அந்த பக்கம் இருக்கு. அதில் ஒரு மாடு கண்ணு போட்ட மாடு. ஒரு மாடு என்ன மாடு? கண்ணு போட்ட மாடு. சின்ன மாடு எங்கனைக்கு அந்த பக்கம் இருக்கு. இப்போ நாங்களாம் சாயங்காலம் தான் உட்காந்துக்கிறோம். என்ன பண்ணிடக்கூடாது? மாடு அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணிடக்கூடாது. இது வரக்க மரம் வந்துருச்சுனாக்கா மாடு என்ன ஆகிடும்? அடிச்சுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எங்கே கிடக்கிறோம்? நைட்டோட நைட்டாக பந்தம் பிடிச்சின்னா கடையிலே உட்காந்து கிடக்கிறோம். குக்கின்னு பயங்கர குளிர். ஆனாலும் என்ன செஞ்சு பண்ணுக்கிறோம்? ஏன்னா மாடு வரக்கூடாது. மாடு வந்தால் அதட்டணும். மாடு வந்தால் புரியுதா சொல்றது? இப்போ அதட்டலாம். மாடு என்ன செய்யும்? நேரம் தண்ணியில் இறங்கிடும். அதட்டினா என்ன செய்யணும்? அங்கே நடுக்கப்ப நைட்டெல்லாம் உட்காந்து என்ன பண்ணிருக்கிறோம்? அதட்டி இருக்கிறோம். வெடிகள் ஒரு 5 மணிக்கு பார்த்தா எல்லாம் விழுந்துருச்சு. எல்லா மாடும் படுத்து நிற்குது. ஒரு மாட்டை மட்டும் காணும். ஒரு மாட்டை மட்டும். அது பார்த்தா கண்ணு போட்ட மாடு. கண்ணு போட்ட ஒரு 3 நாள் ஆகுது. கண்ணு போட்ட மாடு. எங்களுக்கு புரிஞ்சு போச்சு மாடு என்னாச்சு, வீணா அன்னைக்கு மாடு போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சங்கடத்தோட காலைல. இப்போ காலைல என்ன சொன்னால் மாடு திரும்ப காட்டுக்கு போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை. 7 மணி வரை பார்த்தா அதுக்கு மேலே மாடு காட்டுக்கு போயிடுச்சு. நாங்கள் கரையெல்லாம் தேடி நடக்கிறோம். எங்கேயாவது மாடு ஓரம் அடிச்சு விட்டுருக்கான்னு பார்த்துட்டு சோகத்தோட ஒரு 9:30 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போனால் மாட்டு கொட்டையில் மாடுக்குது. மாட்டு கொட்டையில் நைட்டு தண்ணி, பயங்கர தண்ணி. அது மாட்டு தண்ணி அடிச்சுன்னு போகுது. தண்ணி போகிற போகமே இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு தண்ணிக்கு வந்தால் நேராக நீங்கள் போக முடியாது. தண்ணி போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? அப்படி சாய்வாக போனால் தான் எங்கே போக சேர முடியும்னா நீங்கள் கரை போய் சேர முடியும். அதனால் போய் இறங்கிறாதீங்க, போய் சேர்த்துருவீங்க. சரியா? நான் நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், தண்ணியில் போய் பழகினவங்களுக்கு சொல்கிறேன். எப்படி போவாங்க? நேராக போக மாட்டாங்க, அப்படியே போவாங்க. அப்படியே சாஞ்சி 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 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் தான் கரை சேருவாங்க. அப்போ தான் கரை சேர முடியும். இப்போ இந்த மாடு என்ன இருக்குது? 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் மேடு ஏறி நேரம் எங்கே போயிடுச்சு? பகல் டைம்ல நைட்டோட நேராக மாட்டோட போய் மாடும் கண்ணு ஒன்றா படுத்துனுக்குதுங்க. எங்களுக்கு காலைல பார்த்தோன்னு தான் புரிஞ்சு. 9 மணிக்கு பார்த்தா புரியுது. ஓஹோ பரவாயில்ல, மாடு எங்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ மாட்டுடைய சுபாவம் என்ன? நீ என்ன டைமில் விட்டாலும் எந்த நேரத்தில் விட்டாலும் சரியான இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். எது? இது மாட்டினுடைய பழக்கம். ஏன் மாட்டை ஆண்டவர் அடித்து துரத்தினாரு? இந்த மாடு போயிடுச்சுன்னா சாயங்காலம் என்ன பண்ணிட்டோம்? நேராக அந்த மாட்டுக்காரன் வீட்டுக்கு நேராக போய் சேர்ந்துடும். இப்போ மாட்டுக்காரனுக்கு என்ன கிடையாது? ஒரு நஷ்டமும் கிடையாது இல்லையா? 2 நேரம் கொட்டுறாரு, காசை கீழே கொட்டார். வாரி இறைச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன செய்யறாரு? கீழே கொட்டார். இந்த காசுக்காரன் என்ன செய்யலாம்? அவர் போன உடனே அழகா பொறுக்கி எடுத்துன்னு போயிடலாம் இல்லையா? புறாக்கிறவனை பார்த்து என்ன சொன்னாரு? டேய் பிடிச்சிட்டு போடான்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்போ புறாவை துரத்து என்ன இருக்கும்? அது பறந்து போய் சேர்த்து திரும்ப என்ன செஞ்சிருக்காது? இவனுக்கு வந்திருக்காது. அப்ப இந்த 3 கூட்டத்தாருக்கு தேவன் என்ன செய்யறாரு? நன்மை செய்யறார் இல்லையா? ஆனா நன்மையை எப்படி செய்யறாருன்னா தண்டிச்சு நன்மையை செய்யறாரு. நற்குணம் என்ன செய்யும்? நன்மை செய்யும். ஆனா என்ன செய்யும்? கூட கண்டிச்சு அதை ஒரு தண்டனையை கொடுத்து அந்த நன்மையை செய்யும். பத்தியா? அதுக்கு பேர் தான் நற்குணம். அதுக்கு பேர் தான் நற்குணம். அது எப்படி செய்யாது? எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம வெறுமனிய நன்மையை மாத்திரம் எது செய்யாது? நற்குணம் செய்யாது. நற்குணம் செய்யாது. அப்ப என்ன செய்யும்? சரி, ஒரு கடத்துல அடிச்சா அதுல அடிச்சுட்டா பேச என்ன சொன்னார்? ஒரு கடத்துல அடிச்சா காட்டுறியா? அதையும் பலாரம் இழுத்துட்டா அப்ப இந்த மாதிரி காட்டுவியா? அப்ப என்ன சொல்றாரு? அவன் ஒரு கடத்தை அடிச்சிட்டான் இல்லையா? மறு கடத்துல அடிக்காம இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அதுதான் நற்குணம். ஒரு கடத்துல அடிச்சா மறு கடத்தை காட்டணும் இல்லையா? இந்த மறு கடத்தை காட்டாம அவன் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அவன் அடிக்கக்கூடாத அளவுக்கு அவன் என்ன பண்ணிடணும்? சரிப்படுத்திடணும். அந்த சரிப்படுத்துற பத்தியா? அந்த சரிப்படுத்துவதற்கு பெயர் தான் நற்குணம். ஆமே. அப்ப நற்குணம் என்ன செய்யும்? ஒரு தண்டனையை கொடுத்து நன்மையை செய்யும். இதுக்கு பேர் தான் நற்குணம் இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு 9 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஒரு பெரிய வேத பகுதி. இந்த வேத பகுதி நான் அப்படியே சொல்றேன், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அங்க விபச்சாரத்துல கையும் களுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ எங்க எங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண் அவ இல்ல, இது 8ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தை வருது சமாரிய பெண்ணு. 8ஆம் அதிகாரத்தை வந்து ஒரு விபச்சார பண்ற ஸ்திரீ. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 13 வரைக்கும் இருக்க வேத பகுதி, நீண்ட பகுதி, வாசிக்க நேரம் இல்லை. நான் சொல்ற சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அங்க விபச்சாரத்தில் கையும் களுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இல்லையா? கையும் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. இவளுக்கு சட்டமே என்ன?
மோசேனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, விபச்சார கையங்களை பிடிச்சா கல்லெறிஞ்சு கொன்னுடணும், கல்லெறிஞ்சு கொன்னுடணும். அப்ப இவளை என்ன பண்ணணும்? பனிஷ்மெண்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா அவங்க நேரம் பிடிச்சிட்டு வராங்க. ஆண்டவட்ட வந்தோடனே ஆண்டவர் சொல்றா, என்ன சொல்றா? வாசிக்கிற 4 வசனத்துல கொஞ்சம். பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. இது யாருடைய சட்டம்? மோசேனா மோசே தனிப்பட்ட சட்டம் அல்ல. இது யாருடைய சட்டம்? ஆண்டவருடைய சட்டம் தான் அந்த சட்டம். எந்த சட்டம்? மோசே சொல்ற சட்டம். யாருடைய சட்டம்? ஆண்டவருடைய சட்டம் இல்லையா? அந்த மோசே சொன்ன சட்டத்தை தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 45 பார்த்து நிற்கிறோம். செய்யக்கூடாத கட்டளைகள், செய்ய கூடாத கட்டளைகள் 45 இது வரைக்கும் பார்த்துருக்கிறது. இன்னும் இருக்குது, இன்னும் 365 இருக்குது. 300. அப்போ எத்தனை வருஷம் பார்க்கணும் பாருங்க, சரியா? நானும் ட்ரை பண்ணுறேன், பார்க்கணும் தான் ஒரு முயற்சி பண்ணுறேன். அது மேலே கத்துறா தான் தடை பண்ணிட்டா ஒன்று முடிஞ்சு போச்சு. எது வரைக்கும்? ஒரு வருஷத்துக்கு 50 அப்படின்னா கூட எத்தனை ஆச்சு கணக்கு வந்து சொல்ல? 7 5 ஆச்சு இல்லையா? 7 வருஷம் பார்க்கணும் இல்லையா? 7 5 35 அப்படியா? 7 5 அப்படி தானே? ஓ, இங்கிலீஷில் சொன்னதான் புரியுமா? எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத நாங்கள் என்ன பண்ணேன்? அதனால 7 வருஷம் பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கணும்னு நினச்சி இப்போ தான் முதல் வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. 7 வருஷம் போட்டுமா என்ன நமக்கு என்ன போயிருக்கு இல்லையா? என்னதான் சொல்லுது சட்டங்கள் எல்லாம்? என்னதான் அதெல்லாம் வேணாம், ஆசுவத்தப்பட்டு சொல்லுங்கன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் என்ன சொல்லுது? இது வரைக்கும் 45 சட்டம் என்னென்னலாம் சொல்லிச்சுன்னு பார்த்துட்டு வந்து நிற்கிறோம் இல்லையா? தொடர்ந்து பார்ப்போம். கற்று எப்படி தான் போகிறா, கொஞ்சம் நானும் கெஞ்சி நிற்கிறேன், கொஞ்சம் எப்படியா விட்டுறாதீங்க சாமி, கற்றுக் கொடுங்கன்னு இல்லையா? இந்த 365 கொஞ்சம் 365 கொஞ்சம் கற்றுக் கொடுங்க சாமி, கெஞ்சின்னு இருக்கிறேன். எப்படியா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. என்னென்னு முடிக்கிட்டே ஜெபம் பண்ணிடாதீங்க, கற்றுக் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, சரியா? இந்த கட்டிலே சொல்லி வேண்டாம் நம்ம கிட்ட தான் ஒழிச்சிருவாங்க போல இருக்கு. கட்டிலே சொல்லி நம்ம கிட்டக்கிறதெல்லாம் எனக்கு தசமாங்க கொடுன்றீங்க, ஏழைக்கு கொடுன்றீங்க, ஆனால் அடிமைக்கு கொடுன்றீங்க, கடுத்து லேவி எனக்கு கொடுன்றீங்க, முதல் தரமானதை கொடுன்றீங்க. ஆக மொத்தம் என்ன பண்ணிட்டீங்க போல் இருக்கு, இருக்கிறத ஒட்டுமதியே சுரண்டி எடுத்துருக்கீங்க போல் இருக்கு. அதனால இது வேடாச்சாமி இது முடிச்சிருங்க அப்படின்னு தெரிஞ்சா ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கத்தை நடத்தட்டும். அப்போ மோசடிய சட்டம் யாருடைய சட்டம்? கத்தருடைய சட்டம். அது கத்தருடைய சட்டம். அப்போ கத்தர் என்ன சொல்ல விரும்புகிறா? ஒரு விபச்சார கையங்களை பிடிக்கப்பட்டா அந்த பெண்ணை என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். இது என்ன? தேவனுடைய சட்டம். இது தேவனுடைய சட்டம். இப்போ அவங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இப்படி மோசே சொல்லியிருக்கார் ஆண்டவரை சொல்லும்போது வாசிக்கலாம். என்ற நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். எழுதினார். இதை நிறைய பேர் தானியோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. மேனே தெக்கல் உப்பார் எழுதினார் இல்லையா? அதை தான் அந்த தரையில் எழுதினார். இது தரையில் எழுதுறாரு, செவுத்தில் எழுதுறாரு. இது வேற அது வேற, விளக்கம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏசு உட்காந்து தரையில் எழுதினா இல்லையா? தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்து 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு கையுறுப்பு தோன்றி மேனே தெக்கல். 5ஆம் அதிகாரத்தில் மேனே தெக்கல் உப்பார்சன் எழுதுச்சா? ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதுச்சா? இதை தான் இயேசு எழுதினான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அல்ல, அது சோத்துல எழுதினது, இது தரையில் எழுதினது இல்லையா? தரையில் எழுதினா இருக்க தவிர என்ன எழுதினார்னு அங்கே என்ன பண்ண முடியும்? அதை படிக்க முடியும். இது என்ன செய்ய முடியாது. அப்போ எழுதினா சும்மா அப்படி என்ன பண்ணிருக்கிறாரு? அப்படி பண்ணிட்டு இருக்கிறார், எழுதி நிற்கிறாருன்னா என்ன எழுதுன்னு தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது, அது வேற இது வேற, சரியா? விளக்கம் புரிஞ்சுக்கோ, வாசிக்குமா? ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்றார். வாசிக்கலாம். அவர் மறுபடியும் குறிந்து தரையிலே எழுதி கொண்டிருந்தார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நின்றாள். இயேசு நிமிர்ந்து பார்த்து, ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? உடனே சொல்றாங்க, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவனை நோக்கி, நானும்
நானும் உன்னை என்ன செய்யல. இதுதான் தயவு. என்ன செய்யும் இந்த தயவு? என்ன செய்யும்? எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாம, எந்த ஒரு தண்டனையும் இல்லாம ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மைக்கு பெயர் தான் தயவு. தயவும் நற்குணம் சேர்ந்து வந்துச்சு இல்லையா? தயவும் நற்குணம் சேர்ந்து வருதா? தயவு நற்குணம் இல்லையா? ஆவின் கால தயவு நற்குணம். ஏன் பக்கம் பக்கம் வருது? தயவு என்ன? தயவு என்ன? ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய நன்மைக்கு பெற்ற ஆசைக்கு தயவு இல்லையா? நற்குணம் என்ன? நன்மை செய்வதே குணம் இல்லையா? இது ரெண்டு ஒண்ணுதானா? இவனுக்கு என்ன ஆசை? நன்மையை செய்யணும்னு ஆசை இல்லையா? இது என்னது? நன்மையை செய்யும் இல்லையா? இதுவும் நன்மை செய்யுது, இதுவும் நன்மை செய்யுது இல்லையா? தயவும் என்ன செய்யுது? நன்மை செய்யுது. நற்குணமும் என்ன செய்யுது? நன்மை செய்யுது இல்லையா? ரெண்டு நன்மை செய்தானே. அப்ப தயவு கணக்கு என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்லுவேன். என்ன வர? தயவு என்ன செய்யும்? நன்மை செய்யும் இல்லையா? நற்குணம் என்ன செய்யும்? நன்மை செய்யும் இல்லையா? இல்ல பொதுவாக சொல்றேன், நன்மை செய்யும் இல்லையா? தயவும் நன்மை செய்யும், நற்குணமும் நன்மை செய்யும். ரெண்டுமே வெவ்வேறு, ஒன்னு அல்ல வெவ்வேறு. அப்ப தயவுக்கு நற்குணம் என்ன வித்தியாசம்? நயவு என்ன செய்யும்? அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை தண்டிக்காம அவனுக்கு தேவையான நன்மையை செய்வது தயவு. இப்ப இந்த பெண்ணு தப்பு பண்ணாளா? இந்த விபச்சார கையை பிடிக்கிற இந்த பெண்ணு தப்பு பண்ணாளா? அப்ப இந்த பெண்ணை என்ன செஞ்சிருக்கணும்? தண்டிச்சு, இவ்வளவுதான் தண்டிச்சிருக்கணும் இல்லையா? அவங்க பண்ண தப்போட இவங்க பண்ண தப்பு தான். ஆடு மாட காசுக்கு வித்தது பெரிய தப்பா, விபச்சாரம் பண்ணது பெரிய தப்பா? இதான பெரிய தப்பு. இப்ப மோசே ஆடு மாட கொண்டு வந்து வியாபாரம் பண்ணாக்க கல்யாணம் கொடுங்கன்னு சொல்லல. ஆனா விபச்சாரத்துல கையங்களை பிடிக்கப்பட்டா அவங்களை என்ன செய்யணும்? கல்லெறிஞ்சு கொள்ளணும். அதான் மோசேயுடைய சட்டம், தேவனுடைய சட்டம் இல்லையா? சட்டத்தை எழுதுனதே யாரு? சட்டத்தை எழுதுனதே யாரு? அவர் தானே. சட்டத்தை சொன்னதே யாரு? அவர் தானே. இப்ப அவர் தாங்க நிக்கிறார். என்ன நிக்கிறா? இந்த பெண்ணை கையை பிடிச்சு கொண்டு நிப்பாட்டுறாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு? நானும் உன்னை என்ன செய்யல, உன்னை ஆக்கடிகளை தீர்க்கிறது இல்ல. நானும் உன்னை என்ன செய்ய விரும்பல, உன்னை தண்டிக்க விரும்பல. நீ போ, இனி பாவம் செய்யாத. நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இது எப்படி பண்ணிருக்கலாம்? ரெண்டு அடி போட்டு இல்லையா? ரெண்டு அடி அடிச்சு ஏதோ ஒரு திட்டி ஏதோ ஒன்று பண்ணி அது பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கலாம்? நீ பாவம் செய்யறன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி செஞ்சது அதுக்கு பேர் என்ன? அவ செஞ்ச தவறுக்கு சின்ன பனிஷ்மெண்ட்டோ பெரிய பனிஷ்மெண்ட்டோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவளை தண்டிச்சு அதுக்கப்புறம் விடுதலை ஆக்கிண்டா அதுக்கு பெயர் நற்குணம். ஆனா தயவு என்ன? அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு என்ன கொடுக்காது? தண்டனையை கொடுக்காம அவனுக்கு தேவையான நன்மையை செய்வது தயவு. அப்ப தயவு வேற, நற்குணம் வேற. தயவுனா என்ன? அவன் தப்பு பண்ணாம இல்ல, தப்பு பண்ணியிருக்கிறான். அந்த தப்பு பண்ணவனுக்கு நாம் தண்டனை கொடுக்காம, அது கர்த்தர் கொடுக்கல, அது அவர் பாடு இல்லையா? தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறாரோ கொடுக்கல, அவர் பாடு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு தண்டனையை கொடுக்காம அவனுக்கு தேவையான நன்மையை நம்ம செய்யறோம் பத்தியா? இது பேர் தான் என்னது? தயவு. இந்த அம்மாவை எப்படி பிடிச்சாங்க? கையும் களவும் பிடிச்சாங்க. விபச்சாரம் என்ன ஸ்திரீ, இவளை என்ன பண்ணியிருக்கணும்? கல்லெறிஞ்ச கொண்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை என்ன செய்யல, தண்டனைக்குள்ளாக தீர்க்கதில்ல. நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப தண்டனை இல்லாம இந்த அம்மாக்கு என்ன செய்ய விரும்புறாரு? ஒரு நன்மையை செய்ய விரும்புறார் இல்லையா? ஆனா இதே கருத்தை யோவான் என்ன செய்யறாரு? தண்டனை கொடுத்து நன்மையை செய்யறார். ஆமாவா? இப்ப கவுத்த சவுக்குல உருவாக்க என்ன அர்த்தம்? இன்னொருக்கு கோபம், இன்னொரு கோமம் என்ன செய்யல, போல. அப்ப என்ன செய்யறாரு? சபக்க உருவாக்கி ஆட்ட மாட்ட அடிக்கிறார். காசால பழகைக்கின கொட்டார். புறாவை தூக்கின்னு போடான்னு பேசுறார். இப்ப இது என்னது? எல்லாமே பெரிய பெரிய தண்டனைகள் இல்லைனாலும் அவனுக்கு நன்மை செய்ய விரும்புறாரு. ஆனா எப்படி நன்மை செய்ய விரும்புறாரு? சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து சின்ன தண்டனையை கொடுத்து அவனுக்கு நன்மையை செய்யறாரு. இதுக்கு பேர் என்ன? நற்குணம். புரியுதுங்களா? பின்னாடி ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஏதோ உட்காந்து தலையாயிட்டு நிற்கிறீங்க. கர்த்தருக்கு தான் வெளிச்சம். சரி, நற்குணம் என்ன? பொதுவாக நார்மலாக சொல்லுங்க, நன்மை செய்யும் இல்லையா? நற்குணம் என்ன செய்யும்? குணமே நல்ல செய்கிற குணம், அப்படிதானே? நன்மை செய்கிற குணம் இல்லையா? தயவுன்னா அதுவும் நன்மை செய்யும். நன்மை செய்ய, இது நன்மையை செய்யறதே குணம், இது நன்மை செய்யறது ஆசை. ஆனா குணமே என்ன செய்யுது? தண்டிச்சு நன்மையை செய்யுது. ஆனா ஆசை என்ன பண்ணுது?
தண்டிக்காம நன்மை செய்யுது. ஆமென். அப்ப தயவுனா என்ன? ஒரு மனுஷன் தப்பு பண்ணாலும் தண்டிக்காம அவனுக்கு தேவையான நன்மையை செய்வது தயவு. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு கேட்ட தண்டனையை கொடுத்து ஒரு மனிதருக்கு நன்மை செய்வது நற்குணம். தயவு ஏன் பக்கம் பக்கம் வைக்க? எப்ப புரியுதுங்களா? நற்குணத்துக்கு அன்புக்கு பக்கம் வச்சது என்ன இருக்கும்? அன்பு நற்குணம் வச்சது என்ன இருக்கும்? இந்த அன்பை எப்படிதான் காட்டணும்? சந்தோஷமா தானே காட்டணும். அன்பை சந்தோஷமா காட்டணுமா வெறுப்பை காட்ட முடியும்? வெறுப்பை காட்ட முடியாது தானே. எப்படிதான் காட்ட முடியும்? சந்தோஷமா தான் அன்பை காட்ட முடியும். ஏன் நற்குணத்தை வைக்கல? பின்னாடி ஒன்றும் புரியல இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படி வருது இல்லையா? அன்பு, நற்குணம், தயவு அப்படி வச்சுக்கலாம் தானே. வச்சிருக்கலாமா? வச்சிருக்க கூடாதா? வச்சிருக்கலாம் தானே. ஏன் வைக்கல? அன்பும் நற்குணமும் பக்கம் பக்கம் வராது. ஏன் வராது? அன்பு என்ன செய்யும்? அவனை காட்டும் இல்லையா? நற்குணம் என்ன செய்யும்? இப்ப கண்டிக்கும் வந்து முகம் எப்படி வாகும்? ஒரு தப்புன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா அப்படி பண்ற இப்படி இருப்பான், அவன் முகம் மாறி போகும் இல்லையா? ஏசாமி இப்படி பண்றா, இது வேற அது வேற. ஆமேவா போமே கொண்டு புரியல. அன்புக்கு பக்கம் நற்குணத்தை வச்சிருக்க. ஏன் கதை வரிசைப்படுத்துறாரு? அதனால சும்மா பைபிள் படிச்சா படிச்சுட்டு போயிடாதீங்க. ஏன் இது பக்கம் இது வரணும்? இதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் தானே. அன்பை தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம் தானே. இல்ல நற்குணத்துக்கு அன்புக்கு பக்கம் வச்சுக்கலாம் தானே. அன்பை எப்படி தான் காட்ட முடியும்? சந்தோஷமா தான் அன்பு. சந்தோஷம் முதல் பகுதி. ஆனா இங்கிலீஷ் பார்த்தா ஜாய் அப்படின்னு நடக்கும். அன்பினால் என்னது? மகிழ்ச்சி தானே. அப்ப அன்பை எப்படி காட்ட? அன்பை எப்படி தான் காட்டணும்? மகிழ்ச்சியா தானே காட்ட, சந்தோஷமா தானே காட்ட முடியும். கண்டிச்சா காட்ட முடியும். நற்குணம் என்ன? தண்டிச்சு நன்மை செய்யும் தானே. இப்ப அன்பும் தண்டனை ஏன் பக்கம் பக்கம் வைக்கல? இது ஒரு பாட்டு, இது இது அடிச்சுதான் என்ன பண்ணும்? ஒரு தண்டனை கொடுத்துதான் அப்புறம் என்ன பண்ண? சிரிக்க வைக்க இல்லையா? ஆனா அது என்ன செய்யும்? சிரிக்க வச்சுனே இருக்கு இல்லையா? அப்ப இது அந்த பக்கம் வச்சு எப்படி இருக்கும்? இது ரெண்டும் சட்டை போட்டு இருக்கணும் இல்லையா? எது ரெண்டு வரும்? நான் கண்டிக்க பண்ண நீயே சிரிக்கிற அப்படின்னு இல்லையா? இந்த அடிக்க பிள்ளைங்க சிரிச்சிருவாங்க பார்த்தீங்களா? நான் அடிக்கிறதுக்கு வர நீயே சிரிக்கிற அப்படின்னு போடுவான் பார்த்தீங்களா? அப்ப அன்பு நற்குணம் ஏன் பக்கத்தில் வைக்கல? இது வேற அது வேற. அப்ப ஏன் தயவு நற்குணம் பக்கம் வைக்கிறாங்க? இது கண்டிச்சு நன்மை செய்யும், இது கண்டிக்காமலே நன்மை செய்யும். இதுக்கு பேர் தான் தயவு. இப்ப ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு? நீங்க எனக்கு தயவு செய்யணும்னு கேட்கிறார் இல்லையா? நீங்க எனக்கு தயவு செய்யணும்னு கேட்கிறாருல்ல. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யணும்? தயவு செய்யணும். தயவுனா என்ன? தண்டிக்காமலேயே அவனுக்கு தேவையான நன்மையை செய்வதுதான் தயவு இல்லையா? இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ சொன்னபடி உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன். என்ன அர்த்தம்? சரிப்பா, உனக்கு நான் என்ன செய்யறேன்? தயவு செய்யறேன்னா அப்ப ஆபிரகாம் அபிமெலேக்கு என்ன பண்ணிருக்க கூடாது? தண்டிச்சு நன்மை பண்ணிருக்க கூடாது இல்லையா? ஒரு நன்மையை யார் கேட்கிறான்? அபிமெலேக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார். அபிமெலேக்கு ஐயா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரா? இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் இல்லையா? அப்ப ஒருவேளை அந்த அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு தீமையே பண்ணலையா? இல்ல தீமையை பண்ணிருந்தாலும் அந்த தீமையை மறந்து ஆபிரகாம் நன்மை செய்யறாரா? இத சொல்லி முடிச்சிடுறேன். எதை சொல்லி? இப்ப இந்த கேள்விக்கு பதில் வரணும்ல. என்ன கேள்வி? அபிமெலேக்கு என்ன வந்து கேட்கிறா? நீர் எனக்கு தயவு செய்யணும்னு கேட்கிற இல்லையா? நீர் எனக்கு தயவுனா என்ன? நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது? என்ன தண்டிக்க கூடாது இல்லையா? அவன் பண்ண ரெண்டு தப்பு. யாரு? அபிமெலேக்கு பண்ண ரெண்டு தப்பு. அபிமெலேக்கு பண்ண ரெண்டு தப்பு. என்ன தப்பு? முதல் தவறு அவன் மனைவியை எடுத்துக்கொண்டது. 20ஆம் அதிகாரத்தில் இப்ப வாசிக்க நேரம் இல்லை, சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க சரியா? முதல் தவறு என்ன? அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டது சரியா? ரெண்டாவது தப்பு என்ன? அங்க இருந்து அவரை அனுப்பிவிட்டது. அங்க இருந்து அவரை அபிமெலேக்கு என்ன சார்? அங்க இருந்து அவரை என்ன செய்யற? வெளியே அனுப்பிவிடுறார் இல்லையா? 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீ போய் வீட்டில் படிச்சுக்கோங்க சரியா? 22 சார்ஜ் பண்றா. இப்ப இந்த தப்பை யார் செய்யக்கூடாது? நீ என் மனைவி எடுத்தல இல்லையா? அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்?
உன்னை தண்டிச்சு உனக்கு நான் நன்மை செய்யறேன்னா அது என்ன கிடையாது. அவன் எனக்கு நல்லது செய்யுங்கன்னு கேட்கல, தயவு செய்யுங்கன்னு கேட்கிறான். அபிமெலேக்கு நன்மை செய்யுங்கன்னு கேட்டானா தயவு செய்யுங்கன்னு கேட்கிறானா? தயவு செய்யுங்கன்னு கேட்கிறான் இல்லையா? தயவுன என்ன? நான் தப்பே பண்ணியிருந்தா கூட நீ என்ன செய்யக்கூடாது, என்ன தண்டிக்காம எனக்கு தேவையான நன்மையை நீ என்ன செய்யணும், நீ எனக்கு செய்யணும். அதுக்கு பதில் என்னது? இதை உள்ளடக்கதான் அவன் தயவுன்னு கேட்கிறான். என்ன? அப்ப நான் தப்பு பண்ணது உனக்கு தெரியும் இல்லையா? என்ன தப்பு பண்ண எடுத்துக்கிறது தெரியும் இல்லையா? கர்த்தரே அனுப்பிடி சொன்னா கூட நான் உன்னை என்ன செய்வேன், உன் மனைவி ஒரு திட்டி தான் என்ன செய்வேன். முக்காடுகிற குடும்பம் என்ன சொல்லி அனுப்புறாரு, இப்படி எல்லாருக்கும் முன்னால சாராயை கடிந்து கொண்டான். அப்படியா? இது ஒரு முக்காட்டுக்காக இருக்கட்டும் என்று இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டா. கடிந்து கொண்டது யாரு? இப்ப ஏன் அவன் தயவு வேணும்னு கேட்கிறான்? புரிதல் ஏதாவது? இவனுக்கு என்ன கேட்கிறான்? தயவு செய்யன்னு கேட்கிறான் இல்லையா? ஏன் தயவுன்னு கேட்கிறான்? நான் தப்பு பண்ணது எனக்கு தெரியும். ஒன்னும் மனைவியை எடுத்துக்கிட்ட இல்லையா? கர்த்தர் தடுத்தாரு. கர்த்தரை அனுப்பிடுன்னு சொன்னா கூட என்னால் எப்படி அனுப்ப முடியாது, சும்மா அனுப்ப முடியாது. ஒரு திட்டி தான் அனுப்ப இல்லையா? ஒரு திட்டி தான் என்ன செஞ்சாரு, இப்படி கடிந்து கொள்ளப்பட்டு அனுப்பினார் இல்லையா? இதை தான் எனக்கு என்ன செய்யாதன்றான். நீ நான் செஞ்ச மாதிரி நீ என்ன செய்யாத. நான் அப்ப அபிமெலேக்கு செஞ்சது நற்குணம், ஆபிரகாம் கேட்கிறது தயவு. அபிமெலேக்கு ஆபிரகாம் செஞ்சது என்ன? கடிந்து கொண்டு என்ன செய்யறான், நன்மையை செய்யறான் இல்லையா? ஆனா ஆபிரகாம் கேட்கறது என்ன? தயவு இல்லையா? அப்ப நான் செஞ்ச நீ என்ன செய்யக்கூடாது. நான் உன்னை கடிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை தண்டிச்சேன், நான் உன்னை கண்டிச்சேன், நான் செஞ்ச மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது. பட் நான் உனக்கு தப்பு பண்ணியிருக்கிறேன், அந்த தப்பு கேட்டபடி எனக்கு தண்டனை கொடுக்காம நீ எனக்கு என்ன செய்யணும், எனக்கு நன்மை செய்யணும். அதுதான் என்ன கேட்கிறான், எனக்கு தயவு செய்யுங்கன்னு கேட்கிறான். ஆமென், ஆமென். அப்ப இது ஆபிரகாம் என்ன செய்யறாரு, இவன் இவ்வளவு தப்பு பண்ணன்னு தெரிஞ்சும் அவனை என்ன செய்வன் இல்லை, அவனை கடிந்து கொள்ளாமலையோ அவனுக்கு வேற ஒன்று செய்யாமலையோ. அடுத்த வசனம் இருக்கும். என்ன வசனம் இருக்கும்? என் நிலத்தில் என்னுடைய கிணற்று துறவுகளை என்ன செஞ்சிட்டாங்க, உன்னுடைய வேலைக்காரர் பறிச்சுட்டாங்களே அப்படின்னு ஆபிரகாம் கடிந்து கொண்டார் என்று 25 வசனம் இருக்கும். இந்த 25 வசனம் யாரை கடிந்து கொண்டது என்றால் வேலைக்காரரை கடிந்து கொண்டது. 24 வசனம் ஆபிரகாம் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆமாவா? 25 வசனம் என்ன? அபிமெலேக்குடைய வேலைக்காரர் துறவி நிமித்தம். அப்ப அபிமெலேக்கை கடிந்து கொள்ள யாரை கடிந்து கொண்டா? அவனுடைய வேலைக்காரரை கடிந்து கொண்டா. ரெண்டாவது அடுத்த வசனம் கூட பாரு, இன்னும் விளக்கம் பாருங்க. அதுக்கு அபிமெலேக்கு எனக்கு தெரியாது இப்படி சொன்ன பிறகுதான் இந்த விஷயமே. அப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தமே. அப்ப இது யாரை கடிந்து கொண்டது? சரி, இதை விளங்கிக்கணும்னா ஆதிகாரம் 13க்கு போகணும். என்ன போகணும்? பாய்ச்சி போக வேணாம், விளங்கிக்கோங்க. ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டாரா? என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் பண்ணது யாரு? வேலைக்காரங்க இல்லையா? ஆபிரகாம் கேட்கறது யாரு அப்படின்னா இதுக்கு மூலக்கால் எங்க இருக்கு? அதிக 13 ஆபிரகாம் சொல்றாரு உனக்கு எனக்கு வாக்குவாதம் அப்படின்னாரு இல்லையா? லோத் வாக்குவாதம் பண்ணாரா? இல்ல. வாக்குவாதம் பண்ணது யாரு? லோத்தோட வேலைக்காரங்க. இப்ப ஆபிரகாம் அபிமெலேக்கை பார்த்து கடிந்து கொண்டார். அப்படின்னா அது யாருக்கு வந்தது? புரிஞ்சுச்சா புரியலையா? 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு சொல்றாரு லோத்தை கூட கேட்கற நமக்கு சண்டை வேண்டாப்பா, வாக்குவாதம் வேண்டாப்பா. அப்படின்னா வாக்குவாதம் பண்ணது யாரு? வேலைக்காரங்க வாக்குவாதம் பண்ணாங்க. யார் பண்ணல? லோத்து பண்ணல இல்லையா? இப்ப லோத்தை கேட்கறது யாரை கேட்டது? அவனுடைய வேலைக்காரர் இப்படி பண்றாங்க லோத்து சொல்றான் இல்லையா? இப்ப 13 பார்க்கிறோம். லோத்தை கூப்பிட்டு கேட்கணும் நம்முடைய வேலைக்காரருக்கு வாக்குவாதம், நமக்கு வாக்குவாதம் வேண்டாப்பா, நீ நானும் சகோதரன், நீ கிழக்கப்பா மேற்க போ அப்படி சொல்றாரா? வாக்குவாதம் பண்ணது யாரு? வேலைக்காரன். அப்ப வேலைக்காரன் வாக்குவாதம் பண்ண யாரை கிட்ட சொல்றாரு? இப்ப லோத்து கிட்ட சொன்னதை யாரை கடிந்து கொள்றாரு? இப்போ உன் வேலைக்காரர் இப்படி செய்யறாங்கன்னு சொல்றாரு. அப்படியா? உன் வேலைக்காரங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்றாரு. இப்ப ஆபிரகாம் அதே கதை யார் கிட்ட சொல்றாரு? அபிமெலேக்கு கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படி அபிமெலேக்கை கடிந்து கொண்டு இருக்கு இல்லையா? அப்ப அபிமெலேக்கு சொல்றாரு இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா யார் செஞ்ச வேலை? அப்ப இது யாரை கடிந்து கொண்டது? அது அபிமெலேக்கை கடிந்து கொள்ள வேலைக்காரன் தான் கடிந்து கொள்றான் இல்லையா?
சரி, இதுக்கு மேலே புரியலாம் எனக்கு விட்டுட்டேன். அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்க முடியாது, நேரம் ஆச்சு. அப்போ என்ன, அப்போ இப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும்? அவருக்கு தயவு செய்யணும் இல்லையா? இப்போ அபிமெலேக்கு செஞ்சதை போல ஆபிரகாம் என்ன செய்யக்கூடாது? அபிமெலேக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதாவது 24 வருஷம் முடிச்சிட்டாரு. என்ன முடிச்சிட்டாரு? கண்டிச்சு அவனுக்கு நன்மை செய்யல. நன்மை செய்த பிறகு அவன் என்ன செய்ய விரும்புறாரு? கண்டிக்கிறான். அந்த கண்டிப்பு யாருக்கு? அபிமெலேக்கு இல்ல, அபிமெலேக்குடைய வேலைக்காரருக்கு. ஆமே. இப்ப என்ன புரிஞ்சுங்களா? முடிக்கணும்னு தலையாட்டுக்கு நிறைய பேர் புரிஞ்சிச்சு தலையாட்டு என்ன செஞ்சிருவாங்க? புரிஞ்சிச்சு தலையாட்டு என்ன பண்ணிடுவாங்க? முடிச்சிருவாங்கன்னு தலையாட்டுருக்க. நீ தலையாட்டினாலும் எனக்கு தெரியும், நீ தலையாட்டினாலும் எனக்கு தெரியும். சரியா? அதனால புரிஞ்சுக்கோங்க. அபிமெலேக்கு ஆபிரகாம் 25 கடிந்து கொள்றது அபிமெலேக்கை அல்ல, அபிமெலேக்குடைய வேலைக்காரர். சரியா? அதையும் மீறி இல்லைங்க அபிமெலேக்கு தான் நீங்க வாதாடினாலும் அதில் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். என்ன முடிச்சிடறேன்? கடிந்து கொண்டு நன்மை செய்யல, நன்மையை செஞ்சுட்டாரு முதல்ல இல்லையா? 24 கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா 25 படிக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இதெல்லாம் விளக்குறது நான் 24 நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணிட்டாரு? அவன் கேட்டா ஓகே செய்யறேன்னு சொல்லிட்டான். முடிஞ்சிருச்சா? இவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சு. உனக்கு அடுத்த மாசம் எப்பனா படிச்சீங்கன்னா அன்னைக்கு இப்படி சொன்னாரு, கடிந்து கட்டாரேன்னு உனக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணிக்கூடாது, தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக உனக்கு அதை விளக்கணும். என் சப்ஜெக்ட் 24 முடிஞ்சு போச்சு. என் சப்ஜெக்ட் நான் 20 போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் உனக்கு நாளைக்கு பைபிளை படிக்கும்போது படிச்சேனா, நாளைக்கு பைபிளை படிச்சு என்ன டவுட் வரும்? ஆபிரகாம் கடிந்து கொள்ளன்னு சொன்னாரு, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கடிந்து கொள்ள இருக்குல்ல. என் சப்ஜெக்ட் 24 முடிஞ்சு போச்சு இல்லையா? அவன் தயவு செய்யண்டா நான் செய்யறவன் சொல்லி முடிச்சுட்டாரா? ஆணையிட்டு கொடுத்தேன் இல்லையா? ஆணையிட்டு கொடுக்க முடிஞ்சிச்சா? அவன் சாப்டர் முடிஞ்சு போச்சு. 25 ஏன் சொன்ன? உனக்கு நாளைக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணிடக்கூடாது. அதனால தான் ஆதியாகமம் 13 உனக்கு வாசிச்சு காட்டினேன். என்னன்னா லோத்து அவனை தான் சண்டை போட்டாங்க. லோத்தை சண்டை போடல. இது ஆபிரகாமுடைய லோத்து மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வந்த பிரச்சனை. அதை தான் கடிந்து கொண்டாருன்னு சொல்லி. ஆமாவா? சரி, இதுக்கு மேலே புரியுனா விட்டுடுங்க. மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? நீ பெரிய கேஷுவல் ஆகிடு, நார்மல் மைண்டுக்கு வந்துடு. சரியா? நான் சொன்னதெல்லாம் விட்டுடுங்க, பெரிய உட்காந்துக்கோங்க. முடிச்சிடறேன். சரியா? இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அவன் எந்த காரியமும் அவன் செஞ்ச தப்புக்கு எந்த ஒரு கண்டனமும் இல்லாமல், எந்த ஒரு கடிந்து கொள்ளலும் இல்லாமல் அவன் கேட்கக்கூடிய உதவியை யார் செய்கிறான்னா ஆபிரகாம் செய்கிறா. அதுதான் என்னன்னா தயவு. இந்த தயவு தான் யார்கிட்ட எதிர்பார்க்கிறா? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறா. அப்போ நமக்கு விரோதமாக யார்கிட்ட தப்பு பண்ணுவாங்களா? நமக்கு விரோதமா பண்ணுவாங்க. மனசுல வச்சுனே என்ன செஞ்சிடக்கூடாது. அதான் சொல்ல, நமக்கு விரோதமா தப்பு செய்யலாம். அந்த தவறை செய்யும் போது நம்ம கண்டிச்சவங்களை என்ன பண்ணக்கூடாது? நன்மையை செய்யக்கூடாது. மாறாக என்ன, அவன் கேட்கிற நன்மையை நாம் செஞ்சிடணும். எப்படி செய்யணும்? கண்டிக்காம செஞ்சிடணும், தண்டிக்காம செஞ்சிடணும். திரும்ப குழப்பதா? இல்லை இல்லையா? குழப்பிக்காதீங்க. கண்டிக்காம அவன் கேட்கிற உதவி தப்பு பண்ணிட்டான். பட் அந்த தவறை பண்ணியிருந்தாலும் அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். என்ன நன்மையை செய்யணும்? அவன் எதிர்பார்க்க நன்மையை செய்யணும். அந்த நன்மையை செய்யும் போது அவன் செஞ்சதுக்கு ஏற்ற தண்டனையை நாம் அவனுக்கு கொடுக்காம நாம் நன்மையை செஞ்சிடணும். ஆனால் தண்டனையை கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாது, அவர் பாடு. ஆமே. அப்ப தயவு செய்யணும்னு அர்த்தம் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஏதோ சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஏதோ முயற்சி பண்ணுறீங்க. சரி, இது ரைட்டு. ஏதோ முன்னுக்கு தோற்றுறோம், பின்னாடி ரொம்ப அப்படியே அமைதி உட்காரு. சரி, ஏதோ ஒன்று பரவாயில்ல உட்காரு, முடிச்சிடறேன், நேரம் ஆச்சு. தயவு செய்யணும் கர்த்தர் விரும்புகிறான். ஆபிரகாம் சந்தை என்ன செய்யும்? தயவு செய்யும் இல்லையா? இவர் மட்டும் இல்லை, இவர் மகன் ஈசாக்கு தயவு செஞ்சாரா? இதே அபிமெலேக்கு தயவு செஞ்சார் இல்லையா? அவர் மகன் யோசேப்பு தயவு செஞ்சாரா? தயவு செஞ்சார். இவங்களாம் யாரு? இந்த ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? இந்த 10 பேரை தூக்கி குழியில் போட்டாங்க இல்லையா? மாறாக இவன் எங்கே போட்டானா? எங்கேயும் போடலை இல்லையா? அவன் செஞ்சது நற்குணம் இருந்தாலும் இவன் செய்வது தயவு. நமக்குள்ள நற்குணம் அல்ல, தயவு வெளிப்பட வேண்டும். நற்குணம் இருக்கணும், அது எப்போ தேவையோ அப்போ வரட்டும். ஆனால் இப்போ என்ன? தயவு என்ன செய்யும்? கண்டிக்காம நன்மை செய்யும். தண்டிக்காம நன்மை செய்யும். அதுதான் தயவு. அந்த தயவை நீங்களும் செய்கிற நபராக இருந்தால் நம்ம ஆபிரகாமின் சந்ததி, அந்த சந்ததிக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? தயவு பாராட்டு விரும்புகிறார் இல்லையா? இந்த தயவு என்ன செய்யும்? ஒரே ஒரு சம்பவம். 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அபிமெலேக்கு கிட்ட போனார்.
இந்த தயவு நமக்கு என்ன ஆசுவத்தை கொண்டு வரும்? இந்த தயவு நமக்கு ஏன் நம்ம தயவு இருக்கணும்? ஏன் நமக்கு தயவு இருக்கணும்? 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அபிமெலேக்கு கிட்ட போனாரா? ஆபிரகாம் அபிமெலேக்கு கிட்ட என்ன செஞ்சாரு? போனார் இல்லையா? 21ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு ஆபிரகாம் கிட்ட வந்துட்டாரு. ஒரே அதிகாரத்தை வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. எது? இந்த தயவு. அப்ப இந்த தயவு என்ன செய்யும்? நான் இதுவரைக்கும் யாருடைய உதவியை நாடி போயிருந்தேனோ அவங்கள ஏன் உதவியை நாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி போட்டுடும். விளக்கமா பேச நேரம் இல்லை, முடிக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு கிட்ட யார் போனார்? ஏன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போனார் இல்லையா? 21ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு ஆபிரகாம் வரார். என்ன செய்ய வராரு? அவர் உதவி செய்யுங்கன்னு போல. ஆனா இவன் என்ன கேட்கிறான்? எனக்கு, என் பசங்களுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் என்ன செய்யுங்க? தயவு பாராட்டுகள் கேட்கிறான் இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய ஆசோத சொந்தக்காரமா இருந்த காரணம் எது? இந்த தயவு. அப்ப தயவு இருந்துச்சுன்னா இதுவரைக்கும் நீ மற்றவங்களை கையை ஏந்திருக்கலாம். ஆனா தயவு உனக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களை நம்ம கிட்ட வர வைக்கும். நம்மளை யாரும் என்ன வைக்காது? கையேந்த வைக்காது. மற்றவங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்மளை உதவி செய்யற வைக்குமே ஒழிய உதவி கேட்கிறவளை வைக்காது, உதவி செய்கிறவளாய் வைக்கும். நீ உதவியை கேட்கணுமா, உதவியை செய்யணுமா? கண்களை மூடலாமா? நேரம் முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். நீ உதவி கேட்கணுமா, உதவியை செய்யணுமா? உதவி செய்யணுன்ற எல்லைக்குள்ள இருக்கணும்னா எனக்கு ஒன்று செய், தயவை உள்ள கொண்டு வந்துரு. இந்த தயவை என்ன செய்யும்? நமக்கு தீமை செஞ்சவனுக்கு கூட தண்டிக்காம நன்மை செய்யும். அதுதான் தயவு. அந்த தயவு தான் எனக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த தயவு ஆபிரகாம் இருந்துச்சு, அந்த தயவு ஈசாக்கு இருந்துச்சு, அந்த தயவு யோசேப்புக்கு இருந்துச்சு. அந்த தயவு நமக்கும் இருக்க வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் நிச்சயமா இந்த தயவு நமக்குள்ளே இருக்கும். பரிசுத்த பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரத்தை எங்களுக்கு மேலே வச்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். இந்த தயவை கர்த்தர் எங்களுக்குள்ள வச்சு இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்கிட்ட உதவியை கேட்டிருக்கலாம். இந்த நாளுக்கு பிறகு இந்த தயவை எங்களுக்குள்ள கொண்டு வந்து எங்களிடத்து ஆண்டவரே துதிக்கமையா, மற்றவர்களை நாங்கள் உதவியை கேட்காம எங்களிடத்தில் உதவியை கேட்டு நாங்கள் மற்றவர்கள் உதவியை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம், காத்து நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.